அற்புதமான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இறை மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பில் என்னோட பயணிக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நான் என்னுடைய இந்திய தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு கொஸ்டின், பணம் வேணுமா? வாய்ப்பு கேக்குதா? கேக்குதா? பணம் வேணுமா? இப்படிதான் நான் எல்லா ஊர்லயும் எல்லா மக்கள்கிட்டையும் கேட்கிறேன். பணம் வேண்டாம்னு சொல்ற ஒரு ஆளை கூட கண்டுபிடிக்க முடியல. அதுக்கே அதான். ஆனா அதுக்கு மட்டும் நாங்க முயற்சியே பண்ணணும். எல்லாரையும் கொடி சொன்னாக்குவோம். ஆனா நாம மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். இந்த சில நாட்கள்ல எல்லாரும் கடன் வாங்க போறீங்களா இல்லையா? எதுக்கு ஏன் எதுக்கு சொல்லவே இல்லை. சில நாட்கள்ல வாங்க போறோம். சரி, தீபாவளின்னா அது இல்ல, பண்டிகைன்னா நமக்கு என்ன கொண்டாட்டமா தெரியல. பண்டிகைன்னா என்ன சொல்லுவோம்? பசங்களுக்கு கொண்டாட்டம். சரி, நமக்கு திண்டாட்டம். ஆனா தீபாவளி நம்ம பசங்களுக்கு கூட கொண்டாட்டம் கிடையாது. உண்மையான கொண்டாட்டம் யாருக்கு தெரியுமா? உண்மையான கொண்டாட்டம் யாருக்கு? உண்மைதானே? பணம் வேணும், பணம் வேணும். இந்த வருஷமும் நாங்க கடன் வாங்குவோம், அடுத்த வருஷமும் கடன் வாங்குவோம், அந்த 10 வருஷமும் கடன் வாங்கி இருக்கிறோம். இது எப்ப மாறும்? எப்ப மாறும்? நான் நிறைய கேள்வி கேட்பேன். எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது? இன்னைக்கு உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறதுக்கான காரணம், இது முழுசா ஒரே நாள்ல புரியுமா தெரியல, ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கிறவன், பணம் நிறைய சம்பாதிக்கிறவன், தான் நினைச்ச மாதிரி சம்பாதிக்கிறவன், தான் நினைச்ச மாதிரி குடும்பத்துக்கு கடமையை செய்யறவன், அத்தனை பேரும் பொருள் விற்கிறவன் தான் இது அத்தனையும் செய்ய முடிஞ்சது. யார் செய்யறா? பொருள் விற்கிறவனுக்கு பேர் என்ன? உண்மைதானே? உண்மைதானே? ஆனா ஏன் இத்தனை தலைமுறையா நம்மளை பெற்றவங்களும் வித்துட்டு வான்னு சொல்ல, நம்மளும் குழந்தைய நீ வியாபாரம் பண்ணு சொல்ல போறது சொல்றோமா? ஏன்? நீங்க தான் சொன்னீங்க, யாருக்கு கொண்டாட்டம், யாருக்கு லாபம், யாருக்கு வருமானம், யாரு குழந்தை நல்லா படிக்குது, யாரு குழந்தைய நல்ல இடத்துல கட்டி கொடுக்குறாங்க, யாரு சந்தோஷமா இருக்கிறாங்க சொன்னமா இல்லையா? ஏன் நம்ம செய்ய மாட்டோம்? நான் லெக்சர் மாதிரி எல்லாம் புரியாத கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறோமா? மேக்ஸ்ல 5 பேர் கேட்கலையே நானு. ஏன் குழந்தைகளை பிசினஸ் பண்ணுன்னு சொல்ல மாட்டோம்? நம்மளையும் நம்ம பேரண்ட்ஸ் சொல்லல. ஆனா அவங்களுக்கும் தெரியுமா தெரியாதா? பணக்காரன் யாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல. நம்ம தெருல இருக்கட்டும், ஊர்ல இருக்கட்டும், நம்ம சொந்தமா இருக்கட்டும், ஒருத்த பணம் சம்பாதிக்கிறான், கோடீஸ்வரனா இருக்கிறானா, அவன் யாருன்னா பிசினஸ்மேன் நமக்கு தெரியும். ஏன் செய்யல? இல்ல செய்யல. வருமானம் இல்ல செய்யலையா? அதுக்கு தங்க சொன்னேன், ஏன் பிசினஸ் பண்ற? அதான் சொன்னாங்க, காசு இல்ல பிசினஸ் பண்ண. சரி, காசு கொடுத்தா நீங்க பிசினஸ் பண்ணிடுவீங்களா? காசு கொடுத்தா பிசினஸ் பண்ணிடுவீங்களா? அதுக்கு தான் இந்த மகளிர் சுயதுக்குழுன்னு ஆரம்பிச்சாங்க. பெண்களை எப்படியாவது நாங்க முன்னேற்றிருந்தோம். காசு இல்லைன்னு சொல்றாங்களே, கொஞ்சம் காசு கொடுக்கறோம்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த மகளிர் சுயதுக்குழு யாருக்கு பயன்படும் தெரியுமா? மைக்ரோ பினான்ஸ் கோடீஸ்வரனா ஆக்குற வேலைய நல்லா செஞ்சுட்டு. உண்மைங்களா இல்லைங்களா? உண்மைதானே? அந்த மீனுக்கு புழு வச்சா அந்த மீன் தன்னால மாட்டுங்கிற மாதிரி கொஞ்சம் போல சலுகை கொடுத்தா, சலுகை கொடுக்கறது ஒரு முறை, வாழ்நாள் முழுவதும் வட்டி கட்டுறது எத்தனை முறை?
ஒரு தடவை இந்த குழுல லோன் எடுத்துட்டு கை நிக்காது. சரி, இப்ப சொல்லுங்க, அந்த பணத்தை வச்சு பிசினஸ் பண்ண முடிஞ்சா? சரி, அப்ப பிசினஸ் பண்றதுக்கு எதெல்லாம் தடையாது? எது முதல் இந்த மூலையில தடையாச்சு தெரியுமா? எவனோ இந்த பிசினஸ் பண்ணி ட்ரை பண்ணிருக்கான், தோத்து போனதை பார்த்து சுத்தி இருக்கிற 10 குடும்பமும் 2 தலைமுறையும் பிசினஸே பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அப்படிதானே சொல்றோம், அப்படிதானே சொல்றோம். சரி ஐயா, விட்டுலாம், பிசினஸே வேண்டாம். அப்ப நம்ம எப்படி செட்டில் ஆகும்? நீங்க சொல்லிருங்க, நாங்க எல்லாம் விட்டுருவோம். அடுத்த தீபாவளிக்கு கண்ணே வாங்க மாட்டேன் அப்படின்னு உங்களால சத்தியம் இன்னும் முடிச்சா இந்த பிசினஸ் பண்ணாது. அதுக்கு இன்னும் ஒரு 5-6 மாசத்துல இன்னொரு செலவு, பெரிய செலவு வரும். என்ன செலவு வரும்? பொங்கல்னா நம்ம தீபாவளியோட கொண்டாட மாட்டோம். இன்னொரு செலவு இருக்கு, கூட்டிட்டு தரப்பாங்க ஸ்கூலு. அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஆனா உங்களுக்கு எல்லாம் நிறைய அனுபவம் இருக்கும். சொத்தை வித்து படிக்க வச்சவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? ஆனா அந்த டிகிரிய படிக்க வச்சுட்டு அவனுக்கு சாபம் கொடுத்துட்டு இருக்கிறது எத்தனை பேர் தெரியுமா? உண்மைதானே? சொத்தெல்லாம் விட்டு நான் படிக்க வச்சேன், தருதலையா சுத்திட்டு இருக்கிறான். அவன் மண்டையில நல்ல படி விவேக் சொல்லுவா, நல்லா படிச்சுட்டான். அந்த குழந்தைங்க திருப்பி கேட்டுச்சு வச்சுக்கோங்க, படிக்க சொன்ன படிச்சுட்டேன், எனக்கு எவனு வேலை தர மாட்டேங்கிறான். இந்த வேலையை யார் வாங்கி தருவா? யார் வாங்கி தரா? நம்ம வாங்கி தரோம். மிகாம திறமையை வச்சு கழிச்சுக்கணும். தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு உருவாயிட்டே தான் இருக்கு. அது உங்க மாவட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா? நான் மதுரை சவுத், எங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. ஆனா இந்த மாவட்டங்கள் என்ன? ஒசூர்ல, கிருஷ்ணகிரியில் ஆரம்பிச்சா சென்னை வரைக்கும் என்ன இருக்குது? இருக்குதா? ஆனா இந்த மாவட்டங்கள்ல எத்தனை பேர் கொடிசு? சும்மா விளையாட்டு சொல்றாங்க. எங்க ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா, சவுத்துல வந்தா அவ்வளவு பேர் பிசினஸ்மேன், எல்லா கார் கம்பெனியும், எல்லா கார்களும் சென்னைக்கு எடுத்து அதிகமா கார் வச்சிருக்கிறவங்க அந்த பக்கம் இருப்பாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, நாங்க 2 விவேக் சாரையும் சுப்பிரமணிய சாரையும் நான் பார்த்து என்ன சொல்லுவேன் தெரியுமா? இந்த வியாபாரம் உங்க மாவட்டங்களுக்கு சூட்டப்படும். ஆனா உங்க மாவட்டத்துல இந்த மிஷின் மாதிரி, உயிருள்ள மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க ஊர் சிவகாசி மாதிரி அவங்களுக்கு புரிய வச்சா, இத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உழைப்பாடி அவங்களுக்கு இந்த வியாபாரம் ரொம்ப சூட்டபுளா இருக்கும்னு சொல்லிதான் 2 வருஷத்துக்கு முன்னால நாங்க. ஏன்னா இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது சம்பளம் பணம் கிடையாது. சம்பளத்துக்கு தமிழ்ல சுத்தமான பேர் என்ன தெரியுமா? என்னது? கூலி. சுத்தமான தமிழ் பேர் என்ன? கூலி. கூலி வாங்கி முன்னேற முடியுமா? சொல்லுங்க. தினக்கூலி, வாரக்கூலி, மாதக்கூலி, கூலி வாங்கி முன்னேற முடியாது. இப்ப இன்னைக்கு ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடமைய நம்ம எதை செய்யணுமோ, அவங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எதுல இருந்து கிடைக்கும்னா, பிசினஸ் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். பிசினஸ்ங்கிறது பொருளை வித்தாதான் பிசினஸ். உழைப்பு, திறமை, படிப்பு, நேரம் வித்து வாங்குறதுக்கு பேரு வாங்கின வருமானம். அது நம்ம கோடீஸ்வரன் ஆக்காது. எவ்வளவு அத்தனை பேர் கோடீஸ்வரன், அதுக்காக பெட்டிக்கிற வச்சு பொருளை வித்தா நான் கோடீஸ்வரன் ஆகிடுவானு கேட்காதீங்க. அதுக்கு பேரு செல்ஃப் எம்ப்ளாய். அதுக்கு பேரு என்ன? சுய வேலை வாய்ப்பு. ஆனா இது அடுத்தவண்ட கை கட்டணும், அது அடுத்தவண்ட கை கட்ட வேண்டாம். ஆனா வாழ்க்கை முறை மாறாது. யாருடைய வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னா, பொருளை தாமத்து விற்காம யாரெல்லாம் ஆள் பிடிச்சு விற்கிறாங்களோ, எவ்வளவு அதிகமா ஆள் பிடிச்சு விற்கிறாங்களோ அவங்க நல்ல கோடீஸ்வரன். நீ யார வேணாலும் எடுத்துக்கோ. யார் கோடீஸ்வரன்? பெட்டிக்கிற வச்சவன் கோடீஸ்வரனா? இப்பதான் சொன்னீங்க பொருள் வித்தா கோடீஸ்வரனா, மளிகை வச்சா கோடீஸ்வரனா?
வயிற்ற கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்சா கொஞ்சம் காசு. அப்ப யாரு கூடி சொல்லுங்க? எல்லா பணக்காரனுக்கும் தெரியும், நான் பிசினஸ்மேன் சொல்றது பொருளை தன்னோட நிறைய நபர்களை இணைச்சுக்கிட்டு ஒரு பெரிய அளவு தொழில் பண்ணா, பெரிய அளவு வியாபாரம் பண்ணாதான் நம்ம லைஃப்ல செட்டில் ஆக முடியும். ஆனா அதுக்கு மிடில் கிளாஸுக்கு தனியா இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். இரண்டாவது தொழில் சார்ந்த அறிவு. மூணாவது போட்டியை சமாளிக்கக்கூடிய திறமை. நாலாவது சரியான தொழில கண்டு அறியக்கூடிய திறமை. இந்த நாலும் ஒரு சேர இருந்தா மட்டும்தான் ஒரு நபர் ஜெயிக்க முடியும். இந்த நாலும் ஒரு சேர 10 பேரு கூட இது பண்றது அமைகிறது இல்ல. இந்த நிலைமை நமக்கு மட்டும் இல்ல, உலக நாடுகள் அத்தனையுமே 4% பேர் தான் பிசினஸ்மேனா இருக்கிறாங்க. மீதம் இருக்கிற 96% பேர் எப்படி இந்த வியாபாரத்துல சம்பாதிக்க வைக்கிறது யோசிச்சு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நியூ மெத்தட், அடுத்த ஜெனரேஷனுடைய தலைமுறையினுடைய ஒரு புதிய வியாபார வாய்ப்பு தான் இன்னைக்கு உங்க நண்பர்கள் இன்னைக்கு இந்த வியாபாரம் நீங்க கேட்டுட்டு இருக்கிற வியாபாரம் 12ஆம் வகுப்புல நேரடி வர்த்தகம் 12ஆம் வகுப்புல இன்னைக்கு பாடமா மாறி இருக்குது. பிபிஏ பிகாம்ல இது ஒரு பாடமா சிலபஸா மாறி இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாலேயே இத சரியா ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி இந்திய அரசாங்கம் இதுக்கு ஒரு சட்ட வடிவம் கொடுத்து கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லக்கூடிய நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சருக்கு கீழே இந்த வியாபாரத்தை ஒருங்கிணைத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லக்கூடிய பொருளாதார அமைச்சரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தொழில்துறையும் சேர்ந்து ஃபிக்கி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி சொல்லக்கூடிய பிரதம மந்திரியுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கக்கூடிய தொழில் கூட்டமைப்புக்கு அங்கீகரிக்கப்பட்டு அவங்களால வழிகாட்டக்கூடிய ஒரு துறைதான் இந்த நேரடி வர்த்தகம். இதுல பணம் போடாம பணம் தானே பிரச்சனை சொன்னீங்க. இங்கதான் பணம் கேட்டாங்களா? இல்ல 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்க சொன்னாங்க. இப்ப தீபாவளிக்கு எவ்வளவு வாங்க போறீங்க? தீபாவளிக்கு எவ்வளவு வாங்க போறீங்க? 20,000 30,000. இன்னைக்கு ஒரு பவுன் ஒரு கிராம் 7,386 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. டிசம்பருக்குள்ள ஒரு கிராம் 8,000 ஆயிரம். எவ்வளவு ஆயிரம்? சரி, நம்ம பிள்ளைகளை கட்டி கொடுக்கறோம்ல 10,000 ஆகுமா ஆகாதா? அதெல்லாம் எங்க கவலை இல்லை சார். நாங்க போட்டுட்டு வந்ததை அப்படியே கை மாற்றி போட்டுட்டு அனுப்பிச்சுட்டு கடைசியில் அந்த பிள்ளைங்க எனக்கு போடலையே என்ன நடுத்தல விட்டுச்சு அப்படின்னு புலம்புறதுக்கு நான் சொல்லல. இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ரிஸ்க் இருக்குதா? ரிஸ்க் இருக்குதா? ரிஸ்க் இல்ல, ரிஸ்க் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. சரி, இந்த வியாபாரத்தை எனக்கு செய்யறதுக்கு அனுபவம் இல்ல. யாராவது புதுசா வந்தவங்க லேசா ஒரு கை தூக்குங்க. இன்னைக்கு தான் சார் இதை கேட்டுட்டு இருக்கிறேன். அம்மா இங்க வாங்க, நான் உங்களுக்கு பேச சொல்ல மாட்டேன். உங்களை பேச சொல்லலைங்க. நீங்க உங்களை யாரும் இங்க கூப்பிடுங்க. யாரு இந்த மீட்டிங் கூப்பிட்டு வந்தாங்க? பூபாலம் வாங்க, இப்படி வாங்க. நீங்க பேச சொல்லி நான் சொல்லவே இல்லை. நான் அம்மா இப்படி அரட்டை அடிப்பீங்க தெரியுமா? இன்னும் நான் பக்கத்துல பார்த்தது இல்ல. நல்லா பேசுவாங்களா இல்லையா? இங்க நான் பேச சொல்ல போறேன். பூபாலனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது யாரு? அன்பழகன் சார் எங்க இருக்கிறீங்க? வாங்க. என்ன வேண்டாம்னு சொன்ன? பணம் வேண்டாம். பணம் வேண்டாம்னா ரிஸ்க் இல்லை. கரெக்டா? 4 விஷயம் வேணும்னு சொன்ன தொழில் பண்ண. மூணாவது அனுபவம் வேணும். அனுபவம் வேணும். சார் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது யாரு? சதீஷ் சார் எங்க இருக்கிறீங்க? சதீஷ் சாருக்கு வாய்ப்பு கொடுத்தது யாரு? ராஜா சார் வாங்க. ராஜா சாருக்கு வாய்ப்பு கொடுத்தது யாரு? அவர் பக்கத்துல நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? நீங்க மேலைக்கு வர்றதுக்கு
என்ன சொன்னாங்க? எனக்கு பேச தெரியும். இவர் செஞ்ச வேலையை உங்களால செய்ய முடியுமா? இவர் செஞ்ச வேலையை செய்ய முடியுமா? இவர் உங்ககிட்ட என்ன வேலை பார்த்தாரு? அம்மா ஒரு மீட்டிங் வாங்கன்னு கூப்பிட்டாரு. அதையும் சொல்லிட்டு பாருங்க, எப்படி கூப்பிடலாம் வாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க போய் நம்ம கூப்பிடுவோம். ஆனா இவருக்கு இந்த பிசினஸ் சொல்ல தெரியாது, ஆனா இவருக்கு சொல்ல தெரியும். உங்களுக்கு பிசினஸ் என்ன பிசினஸ் சொல்றதுக்கு இவர் இருக்கிறாரு. அதை இன்னும் அதிகமா எப்படி செய்யணுங்கிறதுக்கு இவர் இருக்கிறாரு. இன்னும் அதிகமா எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்ல இவர் இருக்கிறாரு. எப்படி நீங்க லட்சங்கள்ல சம்பாதிக்கணும்னு சொல்ல அவரும் நானும் இருக்கிறோம். இப்ப கோப்பாங்க மகந்தாச்சு. இதை எப்படி நான் அர்த்தாக்க சொல்ல உங்களை யாரும் சொல்ல சொன்னா? ஆனா மருந்து வேணுங்கிறவங்க தெரியுமா தெரியாதா? சுகர் பேஷண்ட் கம்மியா இருக்கிறாங்களா? மூட்டு வலி கம்மியா இருக்கிறாங்களா? அல்சர் பேஷண்ட் கம்மியா இருக்கிறாங்களா? அவ்வளவு பேர் இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு சொன்னா டாக்டரா கேட்பான். நம்ம இருக்கிற அறிவாளி. ஆனா அனுபவிச்சு சாப்பிட்டு சரியாய் பார்த்தா சுலபமா கூடாதா? இப்ப அனுபவம் தேவையா? அந்த வியாபாரம் பண்ண எனக்கு பேச வராதுன்னு சொல்லணுமா? இங்க பேசுறதுக்கு வேணுமா? எனக்கு படிக்கலாம் சொல்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? ஆனா எல்லாத்தையும் கூட இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு, அடுத்தவங்க ஜெயிக்க வச்சு நாமும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கூட்டு முயற்சியா உருவாக்கி இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியா அருமைப்படுத்தி கொடுத்த எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வேலை எடுத்துக்கலாமா? இந்த வருஷம் இந்த மாசம் இப்படி இருக்கிறேன்னா அடுத்த வருஷம் அடுத்த மாசம் இப்படி இருக்கக்கூடாது. நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அடுத்த தலைமுறை என் குழந்தைய இப்படி வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அத்தனை பேரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு துறையதான் இன்னைக்கு உங்க நண்பர்கள் கூட்டி வச்சிருக்காங்க. எங்களோட கை போதுங்க, உங்க வாழ்க்கை மாறத்துக்கு